ஐயோ என்னாச்சன்னு இந்த மாதிரி யார் அடிச்சாங்க? உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க சீக்கிரம். எதுவும் இல்லம்மா, காட்டு வழியில வரும்போது யாரோ திடீர்னு என்ன தாக்கிட்டாங்க. நான் விழுந்துட்டேன் அந்த நேரம். அப்பா உங்களுக்கும் காயம் இருக்கு, வலிக்குதா? நீ கட்டுல வலி ஓடிடுச்சு கண்ண. அவர்கள் என்ன துரத்துகிறார்கள்? ஐயா தோற்றோம். என்னடா வேலை முடிஞ்சதா இல்ல உயிரை மட்டும் காப்பாத்திக்கிட்டு வந்துட்டியா? பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ், அந்த கிழவனை முடிக்க ஆல்மோஸ்ட் நம்ம கையில இருந்துச்சு. ஆனா அவனோட பையன் அந்த கரியை திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டான். நாங்க சமாவும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் பாஸ். ஆனா ஒரு குட்டி யானை ஒரு நாய் எங்க மேல பாய்ந்துச்சு. என்னடா மிருகங்களோட ஃபைட் பண்ணிட்டு தோத்துட்டு கதையா சொல்ற? இல்ல பாஸ், சத்தியமா சொல்றேன். ஒரு மாபெரும் தாய் யானை இருட்டுல இருந்து பாய்ந்துச்சு. நினைக்க முடியல, உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடினோம். அட நாயே, நான் வெளியூர்ல இருந்து உங்களை எல்லாம் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் ஒரு வயசக்கிரல முடிக்கத்தான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவன் பையன் வந்துட்டா, மிருகங்களும் வந்துட்டோம், எல்லாத்தையும். பாஸ், கரியவன் சாதாரணவன் இல்ல. அவனை நேரா எதிர்கொள்றது ஆபத்து. அவன் அப்பாவை கொல்ல வந்தது மட்டும் இல்ல, இப்போ அவன் உயிரையே முடிக்கணும். இனிமே இது குடும்ப பகையில என்னோட போர். காட்டுல ராஜாவா சுற்றுற கரியவனுக்கு இனி நரகத்தையே நான் காட்ட போறேன். அப்பா, யாரப்பா அவங்க? நம்ம ஊர் ஆளுகளா இது? இல்லடா, அவங்க நம்ம ஊர்காரங்க இல்ல, நகரத்திலிருந்து வந்தவங்க. யாருன்னு இன்னும் தெரியல. நம்ம வீட்டுல கை வைச்சவங்க எங்கிருந்து வந்தாலும், அவங்க முகம் நிழலா இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். காரியவா, நீ தனியா இல்ல, யாரு வந்தாலும் இந்த முறை நாம ரெடியா இருப்போம். பயமா இருக்கு, ஆனா நம்புறேன். உறுதியாரு, இந்த முறை நாம ரெடியா இருப்போம். வேட்டையாட வர்றவன் இப்போவே வேட்டைக்காரன் ஆயிட்டான். நம்ம மலையில இருந்து நல்ல மரம் நல்ல சரக்கு டவுனுக்கு போகுது. யாரு அனுமதி கொடுத்து போகுது? நம்ம கிட்ட கேட்காம இந்த ஊரு தலைவர் அனுமதி கொடுத்துட்டாரா? காளியோட அனுமதி இல்லாம இந்த மலையில ஒரு கட்டை கூட கீழே இறங்காத. இரவு விடியறதுக்குள்ள அந்த லாரியை நிறுத்துங்க. சரி அண்ணா, அந்த லாரி டவுன் போகாது. நம்ம பேரை கேட்காம யாரும் சரக்கு எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு காளியோட சக்தி காட்டுறோம்னா யார் ராஜான்னு புரிய வைக்கிறோம். போங்க, லாரி மட்டும் நிக்க கூடாது. இந்த ஊரு மக்களுக்கு மனசு பயணிக்கணும். இன்னைக்கு இரவு மரம் தடுக்கிறது இல்ல, எதுக்குற ஒவ்வொரு நாக்கையும் தடுக்கிற இரவு. காளியை கடந்து இந்த மலையில எதுவும் நகராது. ஐயா ஐயா, காளி கும்பல் மலை இறங்குற சரக்கு லாரி கீழே போக நிறுத்த போறாங்க. ஐயா, இப்ப கார் பத்தி ஆளுக்கு நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நேரத்துல லாரி கிளம்ப போகுது. அவனுக்கு பயம் காட்டுறதெல்லாம் சுலபம். ஆனா இந்த முறை ஒருத்தனை தான் கடக்க போறான். காளி கீழே டவுன் சரியாதான் உயிர். இவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும். காளி ஆளுங்க பார்த்துட்டாங்க. வேகமா போங்கடா, லாரி கீழே போக கூடாது. இந்த மலையில காளியை கேட்காம ஒரு மனு கூட நகரக்கூடாது. சரியா? முன்னாடி போயிடணும்.
விடுறது கேள்வி இல்ல, இந்த சரக்கு விடுறதுதான் கேள்வி. என்ன சத்தம் இது?